வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சேலம் மத்திய மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் அரியனூரில் உள்ள ஸ்ரீ ஆதித்யா மகாலில் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.கே. செல்வம் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை புரிந்த கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு எஸ்.கே. செல்வம் சால்வை அணிவித்தும் மலர் கொத்து கொடுத்தும் வரவேற்றார். முதலில் டிடிவி தினகரன் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். இந்நிகழ்ச்சியில் வீரபாண்டி வடக்கு சண்முகம், வீரபாண்டி தெற்கு ராமன், பனமரத்துப்பட்டி மேற்கு ராமச்சந்திரன், பனமரத்துப்பட்டி கிழக்கு முருகேசன், சேலம் தெற்கு பாபநாசம், ஆட்டையாம்பட்டி நடராஜன், இளம்பிள்ளை நாகராஜன், மல்லூர் கோபால், பனமரத்துப்பட்டி சுரேஷ், எம்.ஜி.ஆர். இளைஞரணி பாலமுரளி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு வைத்தி, அம்மா தொழிற்சங்கம் முத்துக்குமாரசாமி, ஓட்டுநர் அணி ஜெயக்குமார், நெசவாளர் அணி முத்து, இலக்கிய அணி இளங்கோவன், பொறியாளர் அணி அருண்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகள், செயல் வீரர்கள், வீராங்கனைகளுக்கு ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் இதில் சேலம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கே. மாதேஸ்வரன், சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சண்முகம் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சியின் முடிவில் மத்திய மாவட்டம் அம்மா பேரவை இணை செயலாளர் நேருராஜன் அனைவருக்கும் நன்றி கூறினார். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கினார்கள். கிழக்கு மாவட்டம், வடக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியின் சார்பிலும் மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அனைவரையும் வருக வருக வருகளை நிறுத்தி உங்களை வரவேற்று இப்பொழுது இந்த இணைய நிகழ்ச்சி நம்முடைய மக்கள் செல்வ மதிப்புக்கு மரியாதைக்குரிய வருங்கால தமிழகத்தினுடைய முதல்வர் அரவிந்த் என்பார் அவர்கள் நிகழ்ச்சியை தோன்றிருப்பார். மத்திய மாவட்ட கழக நிர்வாகிகளை பொதுக்குழு உறுப்பினர்கள், வீரபாண்டி தொகுதியின் மாவட்ட சார்பணி நிர்வாகிகளை, வீரபாண்டி தொகுதியின் வடக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் நிர்வாகிகளை, தெற்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் நிர்வாகிகளை, வடமரத்துப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் நிர்வாகிகளை, கிழக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் நிர்வாகிகளை, உங்கள் அனைவரையும் இந்த புதிய நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே நான் மிகவும் ஆச்சரிக்கிறேன். நம்ம மாவட்டத்தில் குறிப்பாக தொகுதியில் பல நிர்வாகிகளை தெரிவித்தாலும் எல்லோருடைய பெயரையும் எனக்கு அறிவுறுவதில்லை. அதுபோல வீரபாண்டி தொகுதியில் உள்ள ஊராட்சி செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் பெரும்பாலான இங்கே வலியுறுத்தியிருக்கிறார்கள். அவர்களை நான் சந்தித்து வருகின்ற 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நம்ம தொகுதியிலே உறுதியாக நாம் வெற்றி பெற வேண்டும். நமது அணியினர் ஆட்சி பொறுப்பை ஏற்க இருக்கின்றது. நமது கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள், செயல்வீரர்களும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி செல்லத்தான் நமது தொகுதியை வருகை வந்திருக்கின்றேன்.